அனாதை பிள்ளையை போட்டு அடிக்கிற மாதிரி துருக்கியினுடைய கடற்கரையில் யுஎஸ்ஏவினுடைய ட்ரோனு ப்ளஸ்ஸு படகு இந்த ரெண்டையும் போட்டு அடின்னு அடித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நியாயமா பரமா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கு. கதவை மூடிய ஈரான். எந்த கதவை மூடினாங்க? கதறி அழுத ட்ரம்ப்பு. ஐயோ பாவமே, இப்படி எழுதுகிறாப்லையே. இதெல்லாம் தாண்டி போப்பே பரிதாபப்பட்டு சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. யார் மேலே அவர் பரிதாபப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய கருவூல பத்திரங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஈரான் அடிச்சிருக்கக்கூடிய ஆப்பு இருக்குல்ல, அது சிறப்பான சில சம்பவங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. ரெண்டு பக்கமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம சொல்லியாகணும். அந்த வகையில் இஸ்ரேலும் அடி வாங்கியிருக்காங்க, ஈரானும் அடி வாங்கியிருக்காங்க. நேற்று இரவு இதில் 500 மிசைல்ஸ் டோட்டலாக ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கு இஸ்ரேல் மேலே. இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு ரொம்ப டேமேஜ் தான் இங்கே இஸ்ரேலில். அதே நேரத்தில் ஈரானில் உர்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை காட்சிகளாகவே பார்க்கலாம். இது ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண நிகழ்வு. இதே மாதிரி 500க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் ஒரே இரவில் பாஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. சரியா? இதற்கு அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. ஈரானுடைய கொர்ரமாபாத் அந்த இடத்துல வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல மின்வெட்டு ஏற்பட்டிருக்கு, பேரழிவு ஏற்பட்டிருக்கு. அது தொடர்பான காட்சிகளும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. இது இஸ்ரேல் நிகழ்த்திய சாதனையாக பார்க்கப்படுது. சரி, அப்படி போர் அப்படின்னா ரெண்டு பக்கமும் அழிவு இருக்கும். அதில் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு நேற்று இரவு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா மக்கள் அதிகமான இருக்கக்கூடிய இடங்களில் சேதாரம் ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ பேர் இதில் காயமடைஞ்சிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்கங்கிற விவரம் நமக்கு இன்னும் கிடைக்கல. போப் லியோ அவர்கள் ரொம்ப காலத்துக்கு பிறகு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கார். இவர் தேர்வு செய்யப்பட்டதில் இருந்து இவர் பேசியிருக்கக்கூடிய முதல் விஷயமா நான் பார்க்குறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரை பற்றி இவர் பேசியிருக்கார். அமைதி புறாவாக வாட்டிகனில் வலம் வரக்கூடிய அவர் ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதி. அப்படிப்பட்ட அவர் நிரபராதிகளாக இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குரல் ஒருபோதும் புறக்கணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே இது காயப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இது ஈரான் போர் குறித்து சொல்கிறார். இந்த போர்கள் எல்லாமே ஒரு பெரிய அவமானம். அது கடவுளுடைய சன்னதியில் எழக்கூடிய ஒரு பெரிய கூக்குரலாக என் காதில் கேட்குது. பகைமைகள் அப்படிங்கிறது முடிவுக்கு வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, சமாதானமே அப்படின்ட்டு போகலாமே அப்படிங்கிறாரு. அமைதிக்கான ஒரு வழி இறுதியாக திறக்கவும் பிரார்த்தனை செய்யுங்கள் மக்களே அப்படின்னு, ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. எப்படி? அவங்களுடைய பாஷையில். ஈரான் நிரந்தரமாகவே கதவை மூடுகிறது. எதுக்கு? சீஸ்ஃபயர் தொடர்பான விஷயங்கள் பற்றி பேசுகிறதுக்கு. அமெரிக்கர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இனிமேல் எதுவுமே கிடையாது அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிட்டார். தாக்குதல் நடத்தப்படாதுன்னு உறுதி கொடுத்து அதுக்கு பிறகு போனதற்கு பிறகு எங்கள் மேலே தாக்குதல் அட்டாக் பண்ணியிருக்கீங்களே, இதான் உங்களுடைய நியாயமான கேள்வி கேட்டிருக்காரு. ஈரானியர்களுடைய முழக்கம் இந்த பெரும் சதுக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இரவு பகல் பாராமல் மக்கள் அந்த இடத்துல குழுமி போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக. அதில் அவங்க 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. 3 வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. சமரசம் கிடையாது, சரணடைதல் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை, அமெரிக்காவை அழித்து காட்டுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ பாருங்களேன் அவங்க என்ன மாதிரியான கதறல்கள் எப்படி கேட்குதுன்னு. இதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு.
போருக்கு நடுவில் இவ்வளவு மக்கள் எப்படி ஈரானில் கூடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் ஷாக்காக இருக்குது. யூ ஆர் ஃபயர்டு அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு பயங்கரமாக ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. எதனால் இது இவ்வளோ தூரம் ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணுறாரு. ட்ரம்ப்பு அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து பேசுகிறாரு. யூ ஆர் ஃபயர்டு, நீ பணி நீக்கம் செய்யப்படுகிறாய் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாரு. இந்த வாக்கியம் உனக்கு ரொம்ப பரிட்சயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் நீ செலுத்திய கவனத்திற்கு நன்றி. எப்படி ஈரான் மேலே நீ காட்டினீல அக்கறை, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தரம் வாய்ந்த ட்ரோல் வார்த்தையாக மாறி போய் நிற்கிது. ஃபினான்ஷியல் டைம்ஸ் இன்றைக்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பங்குச்சந்தைக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. அமெரிக்காவினுடைய கருவூல பத்திரங்கள் தொடர்பான அறிவிப்பு. அமெரிக்காவினுடைய கருவூல பத்திரங்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் பலமுறை பிரசாசிக் நேச்சரில் சொல்லியிருக்கேன். ஒன்று சீனா, இன்னொன்று ஜப்பான். இவங்க தான் வாங்கியிருக்காங்க. நம்மளும் இந்த கருவூல பத்திரங்களை வாங்கி வச்சுருக்கோம். ரைட்டா? அப்போ டாலருக்கு பதிலாக பத்திரங்களாக எழுதி கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் இந்த பத்திரங்கள். இப்போ நம்ம வீடு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பத்திரம் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி தான். அப்போது வீடு ஒரு பக்கத்தில் இருக்கும், அந்த பத்திரம் மட்டும்தான் செல்லுபடியாகும். அது மாதிரியான கணக்கு. ஸோ அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஒவ்வொரு வங்கியின் மீதும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இடையில விட்டுருந்தாங்க. நிதி நிறுவனங்கள் மீதும் அட்டாக் பண்ணுவோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய இலக்கு ஒன்று, நியாயமான ஒரு இலக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ ஷாக். அமெரிக்காவினுடைய கருவூல பத்திரங்களில் ஈரானியர்களுடைய ரத்தம் வந்து இருக்குது. நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா, எந்த நாடு வாங்கினீங்கன்னாலும் சரி, உங்களுடைய தலைமையகத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. உங்களுடைய முதலீட்டு தொகுப்புகளை, போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, அதை நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இறுதி எச்சரிக்கையாக விடுகிறோம். ஒவ்வொரு நாடும் கவனமாக இருங்க, அமெரிக்காவினுடைய கடன் பத்திரத்தை வாங்காதீங்க அப்படின்னு. இது டாலருக்கு ஈரான் வைக்கக்கூடிய பெரிய ஆப்பாக பார்க்கப்படுது. இது தொடர்ச்சி நீட்சி எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ராய்ட்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த சர்வதேச எரிசக்தி மாநாடு ஒன்று நடக்குது. எங்கே? சவுதியில் நடக்குது. இதில் அரம்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம். அந்த அரம்கோவினுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரிசக்தி மாநாட்டில் இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. காரணம் என்னென்னா, ஈரான் எந்நேரமும் சவுதி அரேபியாவை அட்டாக் செய்யலாம் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால தான். இது தொடர்பாக காலையில் கூட நம்ம செய்தி போட்டிருந்தோம். இவங்க அடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தலங்கள் மீது பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சம் ஈரானுக்கும் இருக்கும். இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக அந்த மிசைலை வந்து கரெக்டாக அவங்க லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணணும். இதுதான் வந்து அவங்களுடைய பிளானாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்ன விஷயத்தை இங்கே சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது சவுதி அரேபியாவிலேயே தங்குவதற்காக ஹுசைனில் நடைபெற இருந்த செராவீக் அப்படிங்கிறது தான் அந்த எரிசக்தி மாநாட்டினுடைய பேர். அதில் சவுதியினுடைய அரம்கோ தலைமைச் செயல் அதிகாரி அமீன் நாசர் இந்த இருக்கார் இல்லையா, இவர் அதில் கலந்துக்கிறதுக்கான அந்த பிளானை வந்து ரத்து செஞ்சுட்டார். அது மேலே அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறது, உசுறு போயிரும்ல, அதனால் அந்த ப்ரோக்ராமை ரத்து செய்கிறார். இது தொழில்துறை வட்டாரங்கள் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது காலையில் இருந்தே பங்குச்சந்தையில் சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐஆர்ஜிசியினுடைய இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் எது அப்படின்னா, ஈரானுடைய கோம் டர்பைன் என்ஜின் ஆலை, அதன் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான இமேஜ் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தடவை அட்டாக் பண்ணிவிட்டு நேற்று இரவும் 2வது முறை அட்டாக் நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சில பிளேசஸ் வந்து சரியாக டெஸ்ட்ராய் செய்யப்படலை அப்படிங்கிறதுனால மறுபடியும் அடிச்சிருக்காங்க. இதனால் மறுபடியும் அந்த என்ஜின் ஆலையை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுங்கிறது ஈரானால் இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற அந்த நியூஸும் வெளியாயிருக்கு. இந்த பராக் ஒபாமா இவருடைய ஆட்சி காலத்தில், ரைட்டா, இவரோட ஆட்சி காலத்தில் பின்லேடன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். அதெல்லாம் வந்து இரட்டை கோபுர தாக்குதல், அதற்கு பிறகு பின்லேடனுடைய மரணம், அவருடைய உடல் வந்து கடலுக்கு நடுவிலேயே புதைக்கப்பட்ட வரலாறு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேல் அப்படிங்கிற விஷயமும் சில தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் பின்லேடனுடைய அந்த கடைசி நிமிடத்தை கண்காணித்த ஒரு நபர், சிஏவினுடைய முன்னாள் தலைவர், ரைட்டா, அவர் வந்து இப்போது ட்ரம்ப்புக்கு ஒரு ஆலோசனை ஒன்று சொல்கிறார். என்ன தெரியுமா, நீ தான் இந்த போருக்கு முழுக்கான காரணம் என்னென்னா, இந்த லியோன் பெனட்டா அப்படிங்கிற நபர் வந்து ஒரு குற்றம் சொல்கிறாரு அப்படின்னா,
அது அமெரிக்காவுக்கான ஒரு பேக்ஃபயர், ஒரு பெரிய ஒரு அமெரிக்காவை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போகிற நீ அப்படின்னா மட்டும்தான் இவங்கெல்லாம் பேசுவாங்க. அப்போ அமெரிக்காவோட வளர்ச்சியை டோட்டலாக பின்னோக்கி தள்ளுறதுல இப்போ ட்ரம்ப் வந்து முன்னணியில் வைக்கிறாரு. இதுவரைக்கும் இருந்த உலக தலைவர்களில், இதுவரைக்கும் இருந்த அமெரிக்க தலைவர்களில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு தான் இப்போ எடுத்திருக்காருல முடிவு, இந்த முடிவு தான் தவறான முடிவு, இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக அன்மேண்ட் ஆர்ம்ஸ் அப்படிம்பாங்க, அது ஈரானால் சிதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா, அவர் இறந்து போனார் அப்படின்னா அமெரிக்காவோட மிலிட்ரிக்கு நட்டம். அதே நேரத்தில் ஆள் இல்லாத ட்ரோன்கள், ஆள் இல்லாத படகுகள், ஆள் இல்லாத விமானங்கள், இப்படி ஏகப்பட்டதை அமெரிக்கா உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை பூரா வந்து இப்போ என்னென்னா உள்ளே விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒன்று கரும அனாதையாக இப்போது துருக்கியினுடைய மிக முக்கியமான கடற்கரையில் ஒதுங்கி கிடக்குது. இப்படி அனாதையாக கிடக்கக்கூடிய அந்த படகு நம்முடைய கண்ணில் பட்டுச்சு. அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு அதை கொண்டு வந்து காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்தது. இது ரகசியமாக உளவு பார்ப்பதற்காக, எதிரிகளை உளவு பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு படகு. ஆனால் இது ஏன் இப்போது துருக்கி பக்கம் கரை ஒதுங்குச்சு அப்படிங்கிறது தெரியல. எங்கேயோ போக வேண்டியது ரூட்டு மாதிரி, சிக்னல் மாதிரி அது வாட்டுக்கு இங்கே வந்து லேண்ட் ஆகிருக்கு. திருப்பி இதை மீட்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கிடையாது. இது பல கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த ஆள் இல்லாத படகு அப்படிங்கிறது இப்போது அனாதையாக துருக்கியினுடைய கடற்கரையில் மிதந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் செய்தி. இப்போ நீங்கள் அந்த காட்சிகளை கூட பார்க்கலாம். இந்த பாருங்க, இங்கிருந்தோ வந்திருக்கு, இந்த அப்படி கிடக்கு. இப்போது மீனா இப்படி கரை ஒதுங்குச்சுன்னா கூட நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் பாருங்கள், ஒரு ஆள் இல்லாத படகு இப்படி கிடக்கு. ஈரான் இந்த F-35 வீழ்த்துறதுக்கு அகச்சிவப்பு கதிர்களில் பயன்படுத்தினாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தேன். அதனுடைய அடுத்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அட்வான்ஸ்டு இன்ஃப்ராரெட் சென்சாரை இப்போ ஈரான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஜீரோ வார்னிங், எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டரோ ஒரு ஃப்ளைட்டோ போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது சென்ஸ் பண்ணவே முடியாது. இப்போது டார்கெட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்காது அப்படிங்கிறாங்க. அதுதான் இதோடைய ஸ்பெஷல். அப்போது ரேடார் சிக்னல் எதையுமே கண்காணிக்க முடியாத அளவுக்கு எதிரிகளை குழப்பி விட்டுரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் பாசிவ் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது தொடர்பான அந்த மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். எது எப்படியோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.